மிகுந்த பண நெருக்கடியில் இருந்தார் முல்லா. உள்ளூர் செல்வந்தரிடம் 1000 காசுகள் கடன் வாங்கியிருந்தார். வருமான வரத்து நினைத்தபடி இல்லாததாகையால் சொன்ன கெடுவுக்குள் பணத்தை திருப்பி தர முடியவில்லை. கடன் கொடுத்தவர் எவ்வளவோ கேட்டும் இதோ தருகிறேன் அதோ தருகிறேன் என்றுதான் சாக்கு போக்கு சொல்ல வேண்டியிருந்தது முல்லாவால். காலத்தை தள்ள வேண்டியிருந்தது முல்லாவால். காலம் கடந்து கடுப்பாகிவிட்டார் செல்வந்தர். நீதிபதியிடம் போய் முறையிட்டு விட்டார். பிரதிவாதியை அழைத்து வர சொல்லிவிட்டார் நீதிபதி. அந்த கால வழக்கப்படி வாதியே பிரதிவாதியை அழைத்து வர வேண்டும். போய் நின்றார் செல்வந்தர் அந்த முல்லா முன்னால். முல்லாவுக்கு இது பிடிக்கவில்லை, வேறு வழியும் இல்லை. ஐயா, நான் வழக்கு மன்றத்திற்கு வருகிறேன், ஆனால் போட்டு வர எனக்கு நல்ல துணிமணிகள் இல்லை, வியாபார நொடிப்பால் வறுமையில் வாடுகிறேன், இந்த உடையிலே வந்து வழக்கு மன்றத்தை நான் அவமானப்படுத்த விரும்பவில்லை. சரி, அதுக்கு நான் என்ன செய்ய? வேண்டுமானால் ஒன்று செய்யலாம். தங்களின் விலை உயர்ந்த அந்த உடைகளையும் தலைப்பாகையும் வைர மோதிரத்தையும் இரவலாக கொடும், போட்டு விட்டு வருகிறேன், வந்ததும் திருப்பி தந்து விடுகிறேன். இல்லாவிட்டால் நான் எப்படி வழக்கு மன்றத்திற்கு வருவது? அதுவும் சரியெனப்பட்டதால் உடைமைகள் இடம் மாறின. விலை உயர்ந்த உடையோடும் தலைப்பாகையோடும் வழக்கு மன்றம் போய் நின்றார் முல்லா. விரலில் வைர மோதிர கம்பீரத்தோடு. தன்னை தனியே விசாரிக்குமாறு காதை கடித்தார் முல்லா. அதற்கு ஒத்துக்கொண்ட நீதிபதி செல்வரை வெளியே அனுப்பிவிட்டு கேட்டார், அந்த மனிதரிடம் நீ 1000 பொற்காசுகள் வாங்கினாயா இல்லையா? இல்லை மரியாதைக்குரிய நீதிபதி அவர்களே. அப்படியானால் அவர் சொல்வது பொய்யா? நீதி பிரபுவே, அவருக்கு ஒரு வித்தியாசமான வியாதி இருக்கிறது. தெருவில் போகும் எவரை பார்த்தாலும் கடன் வாங்கி ஏமாற்றுவதாக இப்படித்தான் கத்துகிறார். எந்த ஒரு விலை உயர்ந்த உடை தலைப்பாகை மோதிரத்தை கண்டாலும் அது என்னுடையது, கடனாக கொடுத்தது என்று பெரிதாக பிணாத்தி கொண்டு திரிகிறார். மூளை கோளாறு. என்ன செய்ய? வியாதி முற்றி போய்விட்டது. என்ன இப்படி சொல்லுகிறீர்? அதை நீ நிரூபிக்க முடியுமா? ஓ, முடியுமே. அவரை உள்ளே வர சொல்லுங்கள். இதோ என்னுடைய உடை தலைப்பாகை வைர மோதிரம், இவற்றை பற்றி நீங்கள் கேட்டு பாருங்கள், வியாதியின் விடை புரியும். உள்ளே வரவழைக்கப்பட்டார் செல்வந்தர். கேட்டார், நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், கேட்பதற்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். இவர் உங்களிடம் கடன் வாங்கினாரா? ஆமா, கடன் வாங்கி இருக்கிறார், 1000 பொற்காசுகள். இதோ இவரது விலை உயர்ந்த உடை யாருடையது? என்னுடையது, கடனாக நான் கொடுத்தது. அந்த தலைப்பாகை என்னுடையது தான். அப்படியானால் அவர் அணிந்திருக்கும் அந்த வைர மோதிரமும் உங்களது தானா? கடன் கொடுத்தது தானா? இதில் என்ன சந்தேகம்? அதுவும் என்னுடையது தான், கடனாக கொடுத்தது தான். கட்டுப்பாகி போனார் நீதிபதி. அவரது மூளை கோளாறை மனதால் உறுதி செய்து கொண்டு இந்த பொய் வழக்கை தள்ளுபடி செய்கின்றேன். முல்லா, அவருக்கு நீர் எதுவும் கொடுக்க தேவையில்லை. இப்படி தீர்ப்பளித்து விட்டார். எதுவும் புரியாமல் குழப்பத்தோடு வீடு திரும்பிய செல்வந்தரிடம் உடைமைகளையெல்லாம் கலற்றி கொடுத்து விட்டு சொன்னாராம் முல்லா, ஐயா, நான் உங்களை ஏமாற்றி விட மாட்டேன், கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள், கடனை திருப்பி தந்து விடுகிறேன். எல்லாமையின் உச்சக்கட்டம்தான் அவகாசங்கள். என்ன செய்ய? கடன் முழுவதும் தீர்க்கும் வரை வாழ்க்கை என்பது கத்தி மீது பயணம்தான். சம்பாதிப்பதை விட கஷ்டம் கடன் வாங்குவது, கடன் வாங்குவதை விட கஷ்டம் திருப்பி கொடுப்பது, திருப்பி கொடுப்பதை விட கஷ்டம் சம்பாதிப்பது. ஆம், உலகம் ஒரு உருண்டை, வாழ்க்கை ஒரு வட்டம். கடலில் மூழ்கினால் முத்தெடுக்கலாம், கடனில் மூழ்கினால் சொத்தை இழக்கலாம். உனக்கு அறிவுரை வேண்டுமா? சொந்தக்காரனிடம் கடன் கேட்டு பாருங்கள். அங்கேதான் உங்களுக்கு கடனை விட அறிவுரைகளே சரமாரியாக வரும். இப்படி ஒரு வலைதள வாலிப பதிவு. கண்ணே, கடனாக கொடுப்பாயா ஒரு முத்தத்தை? நாள் தவறாமல் வட்டியோடு செலுத்தி விடுகிறேன், சத்தமில்லாமல்.